ஜோ கிச்சனில் இன்றைக்கி பேலியோ சீஸி ஸ்டஃப்டு மஷ்ரூம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த ஸ்டஃபிங்க்கு இன்றைக்கி நான் பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். நம்ம சாய்ஸ்க்கு வேறு ஸ்டஃபிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு appetizer. இந்த வீடியோ பார்த்துட்டு ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். டோன்ட் ஃபர்கெட் டு ப்ரெஸ் த பெல் ஐகான். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 200 கிராம் பட்டன் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இந்த ஸ்டெம் இருக்கும்ல, இந்த காம்பு மாதிரி அந்த பார்ட்டை வந்து கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி பிச்சு தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமேல இப்போ இந்த மஷ்ரூமில் வந்து நம்ம ஸ்டஃப் பண்ணணும். ஸோ உள்ளுக்குள்ளார வந்து ஒரு மாதிரி ஹேரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை ஸ்பூன் வச்சுட்டு இல்லாட்டி ஸ்பூனோட பேக் சைடு வச்சு நம்ம இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு இடம் இருக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். எல்லா மஷ்ரூமுக்கும் அதே மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கட் பண்ண காம்பையும் வந்து நம்ம தூக்கி போட வேண்டாம். வேறு ஏதாச்சும் குக் பண்ணுறப்ப அதை சேர்த்திக்கலாம். இப்போ வந்து நம்ம கிளியர் பண்ணி வச்சுருக்கோம். ஜென்டலாக பண்ணணும், இல்லாட்டி இப்படி உடஞ்சிரும். இந்த மஷ்ரூம் பீசஸை வந்து இப்போ நம்ம ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 75 கிராம் பன்னீர் கிரேட் பண்ணது, அப்புறம் கொஞ்சம் சாப் பண்ண ஆனியன், கொத்தமல்லி தழை, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு கொஞ்சம் கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் ஒன்று சேர்ந்த மாதிரி நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு ஒரு மஷ்ரூம் எடுத்து உள்ளுக்குள்ளார இப்போ ஸ்டஃப் பண்ணலாம். அது ஸ்டஃப் பண்ணுறப்ப உள்ளுக்குள்ளார வச்சுட்டு லைட்டாக வந்து அந்த தம் வச்சு நம்ம கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விடலாம். அந்த லெவலுக்கு வரைக்கும் இருந்ததுன்னா போதும். இப்போ லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே உள்ளுக்குள்ளார போய் நல்லா வந்து உள்ள எல்லாமே சேர்ந்து ஒட்டிரும். ரொம்ப வந்து ஓவராக மேலே வர மாதிரி போட வேண்டாம். இப்போ எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே போடுறதுக்கு சீஸ் வந்து வேணும். அதை எடுத்து கிரேட் பண்ணி வச்சுக்கலாம். மொசரல்லா சீஸு அதை வந்து நான் பார் மாதிரி வாங்கிட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வர அளவுக்கு கிரேட் பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. அதுவே ஒரு அந்த 10 பீசஸ்க்கு போதும். இப்போ ஒரு பேனில் ஒரு 20 கிராம் அளவுக்கு, ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, பட்டர் போட்டு காஞ்சதும் இந்த அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எல்லாத்தையும் அதுக்குள்ளார வச்சுட்டு நம்ம குக் பண்ணணும். இப்போ எல்லா மஷ்ரூமையும் உள்ளே வச்சுட்டு நம்ம குக் பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 to 3 மினிட்ஸில் வந்து அது குக் ஆயிரும். ஒரு முக்கால்வாசி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமேலு நம்ம இந்த பேனை வந்து திறந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ சீஸை வந்து நான் மேலே வந்து போட போகிறேன். ஒரு மஷ்ரூமுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு சீஸ் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டா போதும். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே இதை வந்து மறுபடியும் ஒரு 3 மினிட்ஸ் நம்ம கவர் பண்ணி வச்சிடலாம். அந்த சீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா குக் ஆயிரும். நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுக்கலாம். அது வரைக்கும் நம்ம கிளறி விடணும் அப்படிங்கிறதெல்லாம் தேவையில்லை. அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். இப்போ இந்த தண்ணி, பட்டர் எல்லாமே சுண்டி அதுக்கப்புறமேலு இந்த அளவுக்கு வந்து குக் ஆயிரும். இப்போ பாருங்கள், சூப்பராக குக் ஆயிருச்சு. அவ்வளோதான். இதை ஒரு சர்விங் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு டூத்பிக்கை வந்து வச்சிடலாம். வச்சிட்டோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.